விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் பெரிய கொல்லப்பட்டி கிராமத்தில் இருக்கு இந்த மண்டபம். வழக்கம் போல இன்னொரு மண்டபமா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா இந்த மண்டபத்தில் இது வரைக்கும் நம்ம பார்த்த மண்டபங்களில் இல்லாத 3 சிறப்பம்சங்கள் இருக்கு. அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மண்டபத்தோட முகப்புல இருக்கிற இந்த யாழி வரிசையை பார்த்துட்டு வந்துருங்க. இந்த மண்டபத்தில் கல்வெட்டு இருக்குது அப்படின்னு பெரிய கொல்லப்பட்டியிலேருந்து தம்பி முருகன் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அதோட முனைவர் ரவிச்சந்திரன் அவர்களும் ஏற்கனவே இங்கே இருக்கிற கல்வெட்டையும் சில சதிக்கற்களையும் பற்றி சொல்லியிருந்தாங்க. சரி, ரெண்டையும் பார்த்து பதிவு செஞ்சிடலாம் அப்படின்னு தான் வந்தேன். இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு ரவிச்சந்திரன் சாரும் கூடவே வந்து எப்படி கல்வெட்டை எளிமையாக படிக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்தாங்க. மண்டபத்துக்குள்ளே நுழையும் போதே 2 பக்கமும் திண்ணைகள் இருக்கு. இது வரைக்கும் நம்ம எந்த மண்டபங்கள்லையும் பார்க்காத முதல் விஷயம். வழக்கமான நாயக்கர் கால மண்டபங்கள்ல இருக்கிற அதே சிற்பங்கள் இங்கேயும் இருக்கு. ஆனா நம்ம இதை வச்சு காலத்தை கணிக்க போறதில்ல. ஏன் அப்படின்னா காலத்தை துல்லியமா சொல்ற கல்வெட்டு உள்ள இருக்கு. அதோட கல்வெட்டு பெயர்களுக்குரிய சிற்பங்களையும் நம்ம இங்க பார்க்க போறோம். ரொம்ப பழமையான தேர் சக்கரம் இப்போ பயன்பாட்டில் இல்லை அப்படின்னு இந்த ஊர்க்காரங்க சொன்னாங்க. இந்த மண்டபமும் இந்த தேர் சக்கரமும் கூட சமகாலத்தை சேர்ந்ததா இருக்கலாம். இந்த சிற்பத்துக்கு அர்த்தம் என்னன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாங்க, சூரியனை சுற்றி இருக்கிற 12 ராசிகளோட சிற்பம். இப்போ பாருங்க, மீன ராசிக்கு கிட்ட போய் காட்டுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசியும் நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. சரி, இதுல என்ன சிறப்பு இருக்குன்னு கேட்குறீங்களா? மண்டப முகப்புல சூரியனை சுற்றி இருக்கிற இந்த 12 ராசிகளோட சிற்பம் இந்த ஊர் அரண்மனையோட முகப்புலையும் இருக்கு. அரண்மனை முகப்பும் மண்டபத்தோட முகப்பும் வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்தது. அப்படின்னா இந்த ஊர் ஜமீன் குடும்பம் இதை ஒரு சிக்னேச்சர் சிற்பம் மாதிரி பயன்படுத்திருக்கலாம்னு நினைக்கிறேன். மண்டபத்தோட நடுப்பகுதிக்கு வந்தால் அங்கே தான் நம்ம தேடி வந்த கல்வெட்டு இருக்குது. விஷயம் என்ன அப்படின்னா, கல்வெட்டு உத்தரத்தில் இருக்குது. உத்தரத்தில் இருக்கிற கல்வெட்டை படிக்கிறதுக்கு மாவை தேய்க்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக தேய்க்கணும். ஏன் அப்படின்னா மாவு தேய்க்கும் போது மாவு கண்ணில் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மாவை தேய்ச்சி படிக்கிறதுக்கு முன்னாடி மண்டபத்தோட அடுத்த பகுதியையும் பார்த்துடலாம் வாங்க. முன்னாடி முகப்பு பகுதி, நடுப்பகுதி உத்தரத்தில் கல்வெட்டு, அதுக்கு அடுத்த பகுதியோட உத்தரத்தில் இந்த பூ வேலைப்பாடை பாருங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? இது வரைக்கும் நாம் பதிவு செஞ்ச எல்லா நாயக்கர் காலத்து மண்டபத்திலையும் இந்த பூ வேலைப்பாடை உத்தரத்தில் பார்க்கலாம். சரி வாங்க, மாவை தேய்ச்சி கல்வெட்டை படிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கல்வெட்டுகள் படித்ததை பார்த்துருப்பீங்க. எல்லா இடத்துலையும் கல்வெட்டு இருக்கிற பகுதி முழுக்க வெள்ளை விளையர்னு இருக்கும். ஆனால் இதில் பாருங்கள், ஒரு காக்கி கலர் பேப்பரில் வெள்ளை கலர் மைய வச்சு எழுதின மாதிரி எவ்வளவு தெளிவாக தெரியுது அப்படின்னு. ஏன்னா இந்த கல்வெட்டில் மாவை தேய்ச்சி தயார் பண்ணது ரவிச்சந்திரன் சார். கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்களே இந்த கல்வெட்டை வரி வரியாக படிச்சிடலாம். வாங்க கல்வெட்டில் என்ன எழுதியிருக்குன்னு பார்க்கலாம். இந்த கல்வெட்டில் கொல்லம் வருஷம் 1020, அதாவது ஆங்கில வருடம் 1844 வெங்கடேஸ்வர எட்டப்ப கெச்சிலப்ப நாயக்கர் அவர்களோட குமாரன் ஜமீன் ராமசாமி கெச்சிலப்ப நாயக்கர் அவர்களோட மனைவி செய்த கல் திருப்பணி அப்படின்னு பதிவாயிருக்கு. நாம் இது வரைக்கும் எந்த மண்டபத்திலையும் பார்க்காத முதல் விஷயம் மண்டபத்தோட முகப்புல இருந்த ராசி கட்டம். 2வது விஷயம், மிக விரிவா உத்தரத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டை வச்சு இந்த மண்டபம் கட்டப்பட்ட காலம் 19ஆம் நூற்றாண்டு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். 3வது விஷயம், இந்த கல்வெட்டுல பதிவு செய்யப்பட்டிருக்கிற பெயர்களுக்குரிய மனிதர்கள் யாரு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மண்டபத்துக்குள்ள இருக்கிற 2 பெரிய ஆண் பெண் சிற்பங்கள் கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கிற பெரிய கொல்லப்பட்டியனுடைய ஜமீன் மற்றும் இந்த கல் திருப்பணியை செஞ்சு முடிச்ச அவரோட மனைவியா இருக்கலாம். இந்த மண்டபத்தை தவிர வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த இன்னும் நிறைய நினைவு சின்னங்களும் இந்த ஊர்ல இருக்கு. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த 2 நினைவு கற்களும் ஊருக்கு வெளியே தான் இருக்கு. இந்த வீரன் கையில் இருக்கிற இந்த ஆயுதத்தை கட்டாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் பார்த்த நினைவு கற்களில் கட்டாரியை இந்த மாதிரி பிடிச்சு நான் பார்த்ததில்ல. இடுப்புல வச்சிருந்து தான் பார்த்துருக்கேன். அதோட கட்டாரி வச்சிருந்தா ஒரு படைப்பிரிவோட தலைவன் அல்லது ஒரு குறுநில மன்னனா இருக்கலாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீரன் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா உடன்கட்டை ஏறின மனைவியோட சிற்பம் இவர் பக்கத்தில் இல்லை. அதனால இதை நடுகல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பக்கத்தில் இருக்கிறத சதிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா வீரனுக்கு பக்கத்தில் கூடவே உடன்கட்டை ஏறின மனைவியோட சிற்பம் இருக்கு.
இதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி முள்ளுக்காட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா இன்னொரு சதிக்கல் இருக்குது. அதில் ஒரு சின்ன வித்தியாசம். உடன்கட்டை ஏறின மனைவியோட மடியில் ஒரு கை குழந்தை இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த சதிக்கற்களில் இல்லாத இன்னொரு விஷயமும் இந்த சதிக்கல்ல இருக்குது. நடுவில் சதிக்கல்லை சுற்றி சுற்றுச்சுவர் மாதிரி கற்களை அடுக்கியிருக்காங்க. ஆனால் அதில் உத்தரம் மாதிரி இருந்த பகுதி இப்போ கீழே விழுந்துருச்சு. வழக்கமாக நம்ம பார்க்குற சதிக்கற்களில் பார்க்குற மாதிரி வீரன் கையில் ஆயுதமும் பெண்ணோட கையில் எலுமிச்சம்பழமும் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு விஷயம், பெண்ணோட மடியில் பாருங்கள் ஒரு சின்ன குழந்தையோட சிற்பம் இருக்குது. அளவை வச்சு பார்த்தா அது ஒரு கை குழந்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன். கணவன் இறந்த உடனே இந்த பச்சை குழந்தையும் தூக்கிட்டு மனைவி தீயில் இறங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஊரோட இன்னொரு பக்கம் இருக்கிற மயானத்தில் நிறைய சதிக்கற்கள் இருக்குது. வாங்க ஒவ்வொன்றா போய் பார்க்கலாம். இந்த சதிக்கற்கள் இன்னைக்கு கடவுளாக வணங்கப்படுது. இதுலேயும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா, வீரனோட கையில் இருக்கிற வாள் தரையை பார்த்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அமைப்பையும் நம்ம இது வரைக்கும் பதிவு செஞ்சதில்லை. இந்த ஊரில் இருக்கிற சதிக்கல் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. இதை பார்த்துட்டு வாங்க அடுத்த சதிக்கல்ல போய் பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்து ஒரு 10-20 அடி தூரம் தள்ளி போனால் இன்னொரு சதிக்கல் இருக்கு. இதுவும் அந்த சின்ன குழந்தையோட பார்த்த சதிக்கல்லும் ஒரே மாதிரி அமைப்பில் இருக்கு. என்ன அப்படின்னா, சதிக்கல்லை சுற்றி சுற்றுச்சுவர் மாதிரி கற்களை அடுக்கியிருக்காங்க. அதனால இது ரெண்டுமே ஒரே காலகட்டத்தை சேர்ந்த சதிக்கல்லாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டத்தில் இருக்கிற இந்த பெரிய கொல்லப்பட்டி கிராமத்தில் நம்ம பார்த்த மண்டபத்தையும் இந்த சதிக்கற்களையும் தவிர இன்னும் நிறைய தொல்லியல் எச்சங்களும் இருக்கு. குறிப்பாக ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு சொல்லப்படுற வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தை சேர்ந்த நிறைய தொல்பொருள் எச்சங்கள் இங்கே எடுக்கப்பட்டிருக்கு. நான் இங்கே போனப்போ கூட ஒரு பாசிமணியும் அந்த காலத்தில் கல் ஆயுதங்கள் செய்ய பயன்படுத்தப்பட்ட ஒரு கோர் மெட்டீரியலையும் கண்டெடுத்தேன். முறையாக ஆராய்ஞ்சு பார்த்தா இந்த ஊர்ல இருந்து இன்னும் நிறைய ரகசியங்கள் வெளியே வரலாம். நன்றி.